ஹலோ மக்களே, வெல்கம் டு ஆனந்திஸ் கிரியேஷன். ஒரு வாரத்துக்கு தேவையான தக்காளி, வெங்காயம் எல்லாமே நானும் என்னோடய ஹஸ்பண்டும் போய் வாங்கிட்டு வந்துட்டோம். நான் வந்து கருவேப்பிலை, புதினா, மல்லித்தழை எல்லாத்தையும் செப்பரேட்டாக எனக்கு பிரித்து கொடுத்துருங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இட்லி பண்ணிக்கலாம். ஏன்னா மீன் குழம்பு நேற்று வச்சது மிச்சம் இருந்துச்சு, அதனால் இட்லி ஊற்றி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி வந்து அரிஞ்சு வச்சுக்கலாம். மீன் மேக்கரில் சும்மா கிரேவி மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயம் தக்காளிலாம் அரிஞ்சு வச்சுட்டு மீன் குழம்ப வந்து சூடு பண்ணிவிட்டு, ஆல்ரெடி நான் நேற்று மசாலா போட்டு மீனை வந்து மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன். அதுவும் மீனையும் ஃப்ரை பண்ணிவிட்டு ஹஸ்பண்டுக்கு கொடுத்து விட்டுட்டு, ஒரு கடாயில் வந்து தக்காளி, வெங்காயம், சீரகம், பெருஞ்சீரகம், கடுகு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு, வெங்காயம் ஆட் பண்ணோன்னே கொஞ்சம் அது நல்லா வதங்கினோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு அதுவும் நல்லா வதங்கினோடனே அதுக்கப்புறம் தக்காளி, நம்ம ஆல்ரெடி சோக் பண்ணி வச்சுருந்த சோயாலாம் ஆட் பண்ணி நம்ம தேவையான மசாலாலாம் சேர்த்து இறக்கணுன்னா சூப்பராக இருக்கும். அப்புறம் என்னோடய ஹஸ்பண்டுக்கு லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணலான்னு சொல்லி அவங்க லஞ்ச் பேக்கை திறந்தப்போ தான் ஒரு 200 ml நெய் பாட்டில் இருந்துச்சு. என்னங்க யாராவது வாங்கிட்டு வர சொன்னாங்களா அப்படின்னு கேட்டேன். இல்லை, அது நமக்கு தான் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு டிஃபன்லாம் பேக் பண்ணிவிட்டு மீன் மேக்கர் அப்போ தான் கொஞ்சோன்னு ரெடியாக இருந்துச்சு. சுட சுட அப்படியே அவங்களுக்கு மீன் மேக்கரு கிரேவியையும் கொஞ்சோன்னு வச்சு விட்டுட்டு, அது கிரேவி மாதிரி கூட இல்லை, பொரியல் மாதிரி ஆயிடுச்சு. அவங்களுக்கு வச்சு விட்டுட்டு நானும் என்னோடய ஒர்க்குக்கு கிளம்பிட்டேன். பாய். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.